கக்குச்சியில் அதிவேகமாக வந்த கார் மோதி சாலையில் நின்றிருந்த 3 பெண்கள் படுகாயம். கோத்தகிரி அருகே உள்ள கக்குச்சி பகுதியில் சாலையில் நின்று கொண்டிருந்த 3 பெண்கள் மீது கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக கார் ஒன்று மோதிய துயர சம்பவம் நேற்று மாலை நேரத்தில் நிகழ்ந்தது. இந்த கார் மோதலில் 3 பெண்கள் காயமடைந்து உதகை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாலை நேரத்தில் கக்குச்சி சாலையில் எதிர்பாராத விதமாக ஒரு காரின் ஓட்டுநர் வேகமாக வந்தபடி சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்த பெண்களின் மேல் நேரடியாக மோதிய கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. 3 பெண்கள் சின்னம்மாள் வயது 55, பார்வதி வயது 54, சரஸ்வதி 50 வயது காயங்களுடன் கோவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு உடனடியாக உதகை போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். கார் ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வாகன ஓட்டத்தில் கவனக்குறைவு, வேக எல்லை மீறல் என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கக்குச்சியில் நடந்த இந்த துயரமான சம்பவம் வாகன ஓட்டுநர்களிடையே சாலை பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வின் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் காரை ஓட்டி வந்த நபர் மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். தம்பி அன்வர் அலியோட தம்பி அவரு. ஆமா நான் அவர் தான் வாக்கிங் வந்தோம். நடந்து போயிடு. ஆம்புலன்ஸ் வருதா சார்? ஏய் சொல்லுவாங்க டீர் அவரே எங்க உட்காரப்பா? உட்காரக்க முடியாது. உட்காரக்க முடியாது. வேணாம். வண்டி கூட யாரோ போய். அவரை மட்டும் கூப்பிடு. அவரே வாசல் இல்ல. வண்டி போடு. சைரன் போடு. சைரன் போடு. சைரன் போடு. வண்டி ஆம்புலன்ஸா? ஓ நம்பர் போய்டா. ஒருத்தனா அவங்க பேர் வண்டில போறாங்க. அவங்க தான் வண்டில வருவாங்க. நடந்து வந்தவங்க மாத்தான செல்வம் சிட்டிங்களா? என்னாச்சு? அந்த வண்டியை போட்டு நம்பர்